மக்களை இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா டே 11ங்க. இப்போ வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் அஜராங்கிற ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கோங்க. அந்த அஜராங்கிற கடலில் தான் நைட்டு வந்து டென்ட் ஸ்டே பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா டே 10ல் இருக்கும். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் பாருங்க. அந்த கடலில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாக காலையில் குளிச்சுட்டு இருந்தோங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி உடம்பு ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கடலுக்கு பக்கத்தில் ஒரு ரிவர் ஓடிச்சுங்க. அங்கே வந்து நாங்கள் வந்துட்டோம். வந்ததும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அழுக்காக இருந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சிட்டு அங்கேயே ஜாலியாக குளிச்சுட்டு அண்டர் வாட்டர் ஷாட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோங்க. அதுல வந்து மீன் போறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சுங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்து கிளம்பிட்டோங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த இடத்த விட்டு போகவே மனசே வரலங்க. பட் ஆனால் வேற வழி இல்லை, கிளம்பிட்டோங்க. அப்புறம் எல்லாரும் கிளம்பி டைரக்டா வந்து பெட்ரோல் பங்க் போயிட்டு இருந்தோங்க. பெட்ரோல் பங்க் ரீச் பண்ணதும் டேங்க் ஃபுல் பண்ணிட்டோங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டென்வரை வந்து அஜித் ப்ரோ கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா RR 310 ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தோங்க. நம்ம டென்வர் பார்த்தீங்கன்னா வந்து அஜித் ப்ரோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட தியாகு, இது வண்டியோட நேம் தியாகு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோங்க. எப்படி இருக்குது என்னன்னே தெரியல, ஏன்னா கோப்ரோ வியூ எதுவுமே செட் பண்ணல. சும்மா நார்மலாக அப்படியே வந்து நான் ப்ளாக் பண்ணிட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா RR 310ல ட்ராவல் பண்ணும்போது ஒரு செம்ம ஃபீலாக இருந்துச்சுங்க. அப்படியே அஜித் ப்ரோ வந்து நம்ம வண்டியை ஓட்டிட்டு வந்தார். அப்படியே நம்ம வண்டியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டென்வரை வச்சு இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்திருக்கோம். அதை நினச்சா வந்து எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி பைக்லாம் வாங்கணும்னு ஆசை தான், வாங்கிடுவாங்க. டியூக் 390 தான் ட்ரீமு. ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாமே வாங்கிடலாம். கைஸ், இந்த பிளேஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் போகிறோம். இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து க்ரீனாக இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் இந்த இடத்துல வண்டி ஓட்டுறது ஒரு செம்ம ஃபீலாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 20 கிலோமீட்டர் வந்ததும் டீ கடையில் நிறுத்திட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க ரிட்டனு. அஜித் ப்ரோ, நீ பண்ணுற அட்ராசிட்டி இருக்க, அவரு அங்கே தெரியறவங்க பார்த்தா மனசு மாதிரியா தெரியுது. போங்க போங்க, உங்க ஃபண்ணுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே ஜாயின் பண்ணிட்டோங்க. அப்படியே வந்து ஜாலியாக போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மழையும் வர ஆரம்பிச்சிச்சுங்க. என் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட் இருக்குங்க. கோப்ரோ 10 கோப்ரோ मोटा व्लॉगिंग. लैंग्वेज कौन सी है आपकी? तमिलनाडु. तमिल समझता? இந்த பசங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு கை காமிச்சானுங்க. நின்றுட்டு நானும் வேற ஒன்றும் இல்லைங்க. பசங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிறது தான் பைக் லவர்ஸ் தான் போல இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களை விடவே இல்லைன்னு நிறைய பேசிக்கிட்டே இருந்தானுங்க. அப்புறம் ரொம்ப நேரம் வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எப்போ போவீங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் பதில் சொல்லிட்டு என்னை வீடியோவில் கண்டிப்பாக காமிங்கன்னு சொல்லிட்டு கேமராமேனுடைய வந்து நின்றுட்டே இருந்தானுங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக ரைடு பண்ணிட்டு ஒரு 200 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேஸை ரீச் பண்ணதும் நம்ம டென்வரை வாட்டர் வாஷ் பண்ண விட்டுட்டாங்க. ஏன் விட்டேன்னு கேட்டிங்கன்னா கடலில் விட்டனால கடல் மண் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஏறிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ண விட்டுட்டோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்வருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வாஷ் பண்ணவங்க. இதே மாதிரி நிறைய டிராவலிங் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வைங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.